பிளசண்டா அல்லது நஞ்சுக்கொடி. நஞ்சுக்கொடி தட்டையான வடிவில் இருக்கும். தட்டையான வடிவில் உள்ளது. தட்டையான வட்ட வடிவில் உள்ளது. இதனுடைய இந்த விட்டம் அளவு 20 சென்டிமீட்டர். இதனுடைய தடிமன் 2.5 சென்டிமீட்டர். இதனுடைய எடை குழந்தையின் இடையில் 1/6 ஒரு பங்கு இருக்கும். உதாரணமாக குழந்தையின் எடை 3 கிலோகிராம் 3 கிலோகிராம் அப்படிங்கும்போது அதனுடைய நஞ்சுக்கொடி எடை 500 கிராம் இருக்கும். அடுத்தது இதுக்கு 2 சர்ஃபேஸ் இருக்குது. மெட்டர்னல் சர்ஃபேஸ், ஃபீட்டல் சர்ஃபேஸ் இருக்குது. இது மெட்டர்னல் சர்ஃபேஸ், இது ஃபீட்டல் சர்ஃபேஸ். இந்த சைடு ஃபீட்டஸை ஒட்டி இருக்கும். இது மதரை ஒட்டி உள்ளே இருக்கக்கூடியது. இதோட அம்பிளிக்கல் கார்டு அட்டாச்சாக இருக்குது. மெட்டர்னல் சர்ஃபேஸ் இது அதிகமாக அப்படியே அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதில் நிறைய லோப்ஸு காட்டிலிடான்ஸ் உள்ள இருக்குது. 20 லோப்ஸு அல்லது அதுக்கு இன்னொரு பேர் காட்டிலிடான்ஸ். இதில் பார்த்திங்கன்னா சல்சி அல்லது ஃபரோஸ் கொண்டு அது பிரிக்கப்பட்டிருக்கும். என்ன இருக்குது 20 கிட்ட ஒரு குத்து மதிப்பாக 20 லோப்ஸ் இருக்கும். இதை பிரிக்கிறது பேர் சல்சி அல்லது ஃபரோஸ். அடுத்தது ஃபீட்டல் சர்ஃபேஸ். இது கருவின் அருகில் இருக்கும். ஃபீட்டல் பக்கம் இருக்கும். இது ரொம்பவும் வெள்ளையாக மினுமினுப்பாக இருக்கும். இந்த பக்கம்தான் தொப்புள் கொடியோட சிறை மற்றும் தமனிகள் காணப்படும். தொப்புள் கொடி நடுவில் இணைக்கப்பட்டிருக்கும். இருக்குது. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? பிளசண்டா அல்லது நஞ்சுக்கொடி தட்டையான வட்ட வடிவில் இருக்குது. இதனுடைய விட்டம் அளவு 20 சென்டிமீட்டர். தடிமன் 2.5 சென்டிமீட்டர். இதனுடைய எடை குழந்தையின் எடையில் 1/6 ஒரு பங்கு இருக்கும். குழந்தையின் எடை உதாரணமாக 3 கிலோகிராம் இருக்குன்னா இதனுடைய எடை 500 கிராம் இருக்கும். 2 சர்ஃபேஸ் இருக்குது. மெட்டர்னல் சர்ஃபேஸ், ஃபீட்டல் சர்ஃபேஸ், 2 பரப்பு. இது தாயின் அருகில் இருக்கிறது. இது கருவின் அருகில் இருக்கும். இதில் ஒரு குத்து மதிப்பாக 20 லோப்ஸ் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் காட்டிலிடான்ஸ். இது எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா சல்சி அல்லது ஃபரோஸ் கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. இது அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதில் தமனிகளும் இருக்குது. தொப்புள் கொடிங்க சென்டரில் இணைக்கப்பட்டிருக்கும். தொப்புள் கொடியோட தமனிகளும் சிறையும் இதில் தெரியும். இது வெள்ளையாக மினுமினுப்பாக இருக்கும்.